எம்எல்ஏலாம் அவ்வளோதானே. மயிலாப்பூரத்துக்கு எந்த எம்எல்ஏ வந்து பார்க்குறாங்க, ஓட்டு கேட்க சொல்ல கையெடுத்து கும்பிடுவாங்க, அப்புறம் என்னன்னு கூட சட்டம் பண்ண மாட்டாங்க. வீடு கட்டினா பணம் வாங்கிக்கலாமா, இந்த கல் உடச்சி போட்டால் பணம் வாங்கிக்கலாமா, இதுதான் பார்க்குறாங்க. மக்களை பார்க்கவே இல்லை. அதாவது குழந்தைங்க விழுந்து எழுந்துக்கிறாங்க, வயசானவங்க விழுதுறாங்க கீழே. ரோடு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரோடு எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க, இந்த ஒரு நீட்டுக்கு மட்டும் போடல. ஏன் போடல, அதான் கேள்வி. இப்போ வருவாங்க, இன்னும் 8 மாதத்தில் வந்துடுவாங்க எலெக்ஷன். அப்போது இனிமேல் ஓட்டே போட போகிறதில்ல 2 பேருக்கு. நாங்களும் பரம்பரை திமுகலேருந்து வீட்டையே இறந்துட்டு உட்காந்துக்கிறேன் வந்துப்பேன். இனிமேல் என் விஜய் தம்பிக்கு தான் ஓட்டு. புதுசாக யாருன்னா வரணும்ப்பா. பாருங்கள், நீங்களே பாருங்கள், நாங்கள் என்ன சொல்லணும் பாருங்கள். ஒரு 1000 ரூபாய் காசு கூட சரியான நேரத்தில் வரமாட்டுறாங்க. சென்னை ஆரைபுரத்தில் உள்ள கேவிபி கார்டன் பகுதியில் 4 பிரதான சாலைகள் உள்ளன. இந்த 4 சாலைகளையும் புதுப்பிக்க சென்னை மாநகராட்சி நிதி ஒதுக்கியது. சிமெண்ட் சாலையை அகற்றிவிட்டு ஃபேவர் பிளாக் கற்கள் பதித்து புதுப்பிக்கும் பணி நடந்தது. 3 சாலைகளின் பணிகள் கடந்த ஆண்டு செப்டம்பரில் முடிந்துவிட்டது. ஆனால் எஞ்சிய ஒரு சாலையை மட்டும் அப்படியே விட்டுவிட்டனர். ஓராண்டாக பணிகள் நடக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. மாநகராட்சியிடம் கேட்டால் அந்த கான்ட்ராக்டரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்கிறார்கள். கவுன்சிலர் கீதா முரளி மற்றும் எம்எல்ஏ உள்ளிட்டோரிடம் இது பற்றி புகார் கூறியும் மழுப்பலாக பதில் சொல்கிறார்களே தவிர சாலை பணி நடக்கவில்லை என இங்கு குடியிருப்பவர்கள் விரக்தியுடன் கூறுகின்றனர். இந்த இதில் 4 தெரு இருக்குது. இந்த ஒரு ரோடு மட்டும் ரோடு போடவே இல்லை. குண்டும் குழியுமா இருக்குது. பிள்ளைங்கள்லாம் தவறி விழுந்துறாங்க. அங்கே பாருங்கள், குண்டும் குழியுமா, பள்ளம் தண்ணி எல்லாமே வலிக்கு விழுறாங்க பெரியவங்களாம். அதேமாதிரி ட்ரைனேஜ் போட்டாங்க. அந்த ரவுண்டான அந்த இதை தோண்டி பாதி போட்டாங்க. அதோட பாதி வேலையை முடிச்சுட்டு அந்த கல்லை கூட தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க. ட்ரைனேஜ் தண்ணியும் சரி பண்ணல. குடிக்கிற தண்ணி குழாவை மூடி வச்சுருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணால் நாங்கள் செலவு பண்ணதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. டிஎம்கே ஆளுங்க தான். ஆனால் அவங்க எதுவுமே சரி பண்ணல, எதுவுமே சரியில்லை. அதே மாதிரி யாரும் வரல. ஓட்டு கேட்க சொல்ல மட்டும்தான் வருவாங்க. கையெடுத்து கும்பிட்டுட்டு அம்மா ஓட்டு போடுங்க அப்படின்னு வருவாங்க. அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க. எம்எல்ஏ பொறுத்து எம்எல்ஏலாம் அவ்வளோதானே. மயிலாப்பூரத்துக்கு எந்த எம்எல்ஏ வந்து பார்க்குறாங்க, ஓட்டு கேட்க சொல்ல கையெடுத்து கும்பிடுவாங்க, அப்புறம் என்னன்னு கூட சட்டம் பண்ண மாட்டாங்க. அது தெரிஞ்ச கதை தான். அதான் பிள்ளைங்கள்லாம் வலிக்கு விழுது, குண்டு குழியுமா இருக்குது, வயசானவங்க வலிக்கு விழுறாங்க, நடக்க முடியல, ரோடே சதன்னு இருக்குது. ட்ரைனேஜ் தண்ணியும் சரி பண்ணல. குழாயில் வருதோ சாக்கடை தண்ணியாக வருது. எதுவுமே சரியில்லை. இந்த நிர்வாகமே சரியில்லை. கவுன்சிலர்லாம் பார்த்துட்டு போனாங்களே தவிர வந்து போடுறேன்னு சொன்னாங்க, ஆனால் போடலை. சரியா, எப்போ போடுவீங்கன்னு சொன்னால் போடுவோன்ட்டாங்க. சரி, நாங்கள் அதுக்கப்புறம் கம்பல் பண்ணல, அவங்க விருப்பம் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ட்ரைனேஜ் ஒர்க் நடக்குது, இது முடியட்டும் அப்படின்னாங்க. ட்ரைனேஜ் ஒர்க்கு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எதுவும் கண்டுக்கல. இதை பாருங்கள், அது போட்டது கூட எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் வந்து இப்போ ரோடு போட்டு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக சிரமம். அதாவது குழந்தைங்க விழுந்து எழுந்துக்கிறாங்க, வயசானவங்க விழுதுறாங்க கீழே. ரோடு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரோடு எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க, இந்த ஒரு நீட்டுக்கு மட்டும் போடல. ஏன் போடல, அதான் கேள்வி. அந்த கருமாரியம்மா கோயில் வரைக்கும் போட்டிருக்காங்க. கருமாரியம்மா கோயிலேருந்து இந்த பக்கம் அந்த தரணி கடையிலேருந்து அந்த அயன் கடை லேண்ட்ரி கடையிலேருந்து இது வரைக்கும் டிஎம்கே ஆஃபீஸ் வரைக்கும் போடல. இந்த ஒரு ரோடு மட்டும்தான் போடல, மற்றபடி எல்லாமே போட்டிருக்காங்க. கவுன்சிலர் வந்தாங்க, கேட்டோம், போடுவோங்க அப்படின்னாங்க. சரி, எலெக்ஷன் வருது அதுக்குள்ளே போட்டுருவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. என் பேர் நாகப்பன். காப்பாளி வானப்பண்ண தோட்டத்தில் நாங்கள் குடியிருக்கிறோம். இந்த 2023 இந்த ரோடு போட்டாங்க. 3 ரோடில் ஒரு ரோடு போடதை விட்டாங்க. அதுலேருந்து 1/2 கிலோமீட்டருக்கு இந்த எவ்வளோ பணம் தண்டரில் விட்டாங்கன்னு தெரியல. ஆனால் பாதியில் விட்டுட்டு போயிட்டாங்க. எம்எல்ஏ வந்தார், எம்எல்ஏ சொன்னேன், அவரும் போடுறோம்ப்பான்னு சொல்லிட்டு போயிட்டார். வட்ட செயலர் வந்தார், அவர்களையும் சொன்னேன், மாவட்ட செயலரும் சொன்னேன், பகுதி செயலரும் சொன்னேன். எல்லோரும் சொன்னேன், இதோ வரேன்னு சொல்லிட்டு போய்கினே இருக்கிறாங்க. இது ஒரே நாத்தடி, ஒரே கொசு அடி, மேடு பள்ளமாக ரோடெல்லாம். நாங்கள் கொடி எப்படி ரூட்டுலாம் தண்ணி வந்து விடுது. ரோடு எப்படி இருக்குது பாருங்கள். எத்தனை வருஷம் அது சும்மா கல்லை போச்சாங்க. அந்த கல்லெல்லாம் பாருங்கள் எப்படி வளர்ந்துக்குது. கல் எப்படி இருக்குது பாரு. என்ன ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சியில் இருந்துட்டு நாங்களாம் மொட்டையாகித்தான் உட்காந்து இருக்கோம். இப்போ இவங்க வந்து சும்மானா மண்ணை பூசி கல்லை வச்சுட்டு போனாங்க. அந்த கல்லெல்லாம் உடஞ்சிருக்கு பாருங்க, உழறோம். இதுவும் போடலாம், அதுவும் போடலாம், அங்கேயும் போடலாம். அந்த ரோடு போடுறது வேஸ்ட்டுப்பா. தார் ரோடு அப்பயே இருந்ததே இருந்திருக்கலாம். ஒன்றும் சரியில்லைப்பா, சரியே இல்லை ஆட்சி. அவங்கவுங்க முன்னாடி வீடு கட்டினா பணம் வாங்கிக்கலாமா, கவுன்சிலர் மச்சான் அவங்க இவங்க. எனக்கு என்ன பயம் சொல்கிறேன்ப்பா.
வீடு கட்டினா பணம் வாங்கிக்கலாமா, இந்த கல் உடச்சி போட்டால் பணம் வாங்கிக்கலாமா, இது தான் பார்க்குறாங்க. மக்களை பார்க்கவே இல்லை. இப்போ வண்டியில் போனால் உழுந்து வாடுறோம்ப்பா. இந்த நைட்டில் உழுந்தது பார், வீக்கமாகுது காலு பார், தடுக்கி உழுந்துட்டேன்ப்பாங்க. அங்கே காவா தண்ணி இந்த பக்கம் போனால் இந்த சந்து பாருங்க இன்னும் மோசமாக இருக்குது. என்ன செய்யத்துப்பா? எல்லாம் இங்கே வட்ட செயலாளர் கவுன்சிலர் எல்லாம் எப்போனா தான் வருவாங்க. இப்போ வருவாங்க, இன்னும் 8 மாதத்தில் வந்துடுவாங்க எலெக்ஷன் அப்போது. இனிமேல் ஓட்டே போட போகிறதில்ல 2 பேருக்கு. நாங்களும் பரம்பரை திமுகலேருந்து வீட்டையே இறந்துட்டு உட்காந்துக்கிறோம். வந்துப்பேன் என் வீட்டை அந்த பக்கம் சத்துணவு பார்த்தா தெரியும் அப்பாக்கலாம். நாங்கள் 5 தலைமுறையாக இருக்கோம். சத்துணவு வழி அந்த பக்கம் வீட்டை மிரட்டி தாவேலு கட்ட சொன்னால் நாங்கள் பாருங்கள், நான் ரோட்டில் இருக்கிறேன். இப்போ என் தம்பி வீட்டில் இவ்வளோ தூரம் வரேன். 6 வருஷமாக மிரட்டி ஸ்டேஷனில் கையெழுத்து வாங்கி கேஸ் போட்டுனுக்கிற பித்தளை நகையை போட்டு வந்து பாருங்கள். அந்த கருமாரியம்மன் கோயிலாண்ட பரம்பரை கட்சியில் 7 வயசுலேருந்து உண்டியா இருந்தேன். இனிமேல் என் விஜய் தம்பிக்கு தான் ஓட்டு. புதுசாக யாருன்னா வரணும்ப்பா. பாருங்கள், நீங்களே பாருங்கள், நாங்கள் என்ன சொல்லணும் பாருங்கள். ஒரு 1000 ரூபாய் காசு கூட சரியான நேரத்தில் வரமாட்டுறாங்க, கொடுக்க மாட்டுறாங்க. இங்கே வா, அங்கே வா, அந்த சந்துக்கு வா, இந்த சந்துக்கு வான்னு காலையிலேருந்து உட்காந்து இருக்காங்கப்பா ஜனங்க. 2 மணிக்கு வராங்க காசு கொடுக்க. என்னப்பா இது? என்ன ஆட்சி நடக்குது? ஒரு அவசரத்துக்கு உடம்பு சரியில்லைனா ஆட்டோ போக முடியல. இப்போயாவது கொஞ்சம் காலியாகுது. ஒரு 7 மணிக்கு மேலே பாருங்கள், பெரிய ரோடு தான்ப்பா, லாரி போகும். கேளுங்க, அவங்க பெரியவங்க. நான் இப்போ வந்து எனக்கு 53 வயசு. அப்பாலாம் எவ்வளோ காலத்தாள் லாரி போவோம்ப்பா அங்கே மெயின் ரோட்டில். இப்போ ஒரு ஆட்டோ போக முடியல. இந்த கல்லை கூட பாருங்கள், அவசரம் அது உடஞ்சிருக்கு பாருங்கள். நீங்களே என்ன கல் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கல்லுப்பா சிமெண்ட் கல். அது கீழே சிமெண்ட்டே இல்லை, பால் கூட ஊற்றலை, வெறும் அந்த கலவை மண்ணை போட்டு 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 அடக்கிட்டு போயிட்டாங்கப்பா. கான்ட்ராக்ட்காரங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதான் கட்சிக்காரங்க கான்ட்ராக்ட் கொடுத்து கான்ட்ராக்ட்காரர் கட்சி கொடுறாங்க. சும்மா சும்மா எல்லாம் சும்மா. கட்சி விட்டு கட்சி வரவங்களுக்கு தான்ப்பா மதிப்பு. பரம்பரை கட்சிக்காரருக்கெல்லாம் இங்கே மதிப்பே இல்லை. பாருங்கள், காவா தண்ணி நிற்கிது. ஏன் இந்த டெங்கு ஜுரம் வராது, எந்த ஜுரம் வராது பாருங்கள். அங்கே வந்து பாருங்கள், அந்த சந்தில் எவ்வளோ சாக்காடு தண்ணி. ஆட்சியே சரியில்லைப்பா. அவர் செய்கிறார செய்யலே கூட இருக்கிறவனுங்க திருட்டு பசங்க. எனக்கு என்ன பயம், என்னை ஜெயிலில் கூட போட்டோம். அது போதும் இருந்து தான் அதான் சொல்கிறேன். 7 வயசுலேருந்து உடச்சாச்சு. இவங்க என்னையே இப்போ வீட்டை பிடிங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்கன்னு. எவ்வளோ கோட்டைக்கு மனு கொடுத்தேன்ப்பா. நான் எனக்கு யாரும் இல்லை, அனாதையாகிறேன். என் தம்பி ஒருத்தன் தாங்கிறேன். 6 சாவு அந்த வீட்டில். நாங்கள் 5 தலைமுறையாக இருக்கோம். அந்த வீட்டை இப்போ சத்துணவு கழுவி வச்சு பிடிங்கன்னு என்னை இப்படி கோர்ட்டோம் கையமாலேயே வச்சாங்க. 10 மணி 12 மணி வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் மிரட்டினாங்கப்பா. மிரட்டி கையெழுத்து வாங்கினாங்க. கோட்டைக்கு எவ்வளோ மனு கொடுத்துருக்கேன். என் பேர் சுமதி. அப்பா, அம்மா, 3 தம்பி, ஆயா, அக்கா வீட்டுக்காரர் எல்லாம் இறந்துட்டாங்க. வீட்டு வேலைக்கு போயிட்டு வரேன்.